ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 10th மேத்தமெட்டிக்ஸில் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் அப்படிங்கிற சாப்டர் இப்போ பார்க்கலாம். அதில் நமக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன இருக்குது அப்படின்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஒரு கான்செப்ட் இருக்குது. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, A, B any two positive integers. ஏதாவது ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம் A, B அப்படின்ட்டு. அண்டு Q, R any two integers. Q and Rங்கிறது ரெண்டு இன்டிஜர்ஸ். அப்படி ரெண்டு இன்டிஜர்ஸ் இருக்கும்போது A is equal to BQ plus R அப்படிங்கிற ஃபார்மில் இந்த இன்டிஜரை எழுத முடியுமானால் எழுதணும். அப்படி எழுதும்போது இந்த ரிமைண்டருக்கான இது வந்து ரிமைண்டர்னு சொல்லுவோம், கியூவை கோஷன்னு சொல்லுவோம். இந்த ரிமைண்டருக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா 0 less than or equal to R less than Bயாக இருக்கணும். அதாவது ரிமைண்டர் வேல்யூ 0வாக இருக்கலாம் அல்லது 0 விட அதிகமாக இருக்கலாம். அந்த அதிகம் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா நமக்கு B வரைக்கும். B ஈக்குவலுக்கு வரக்கூடாது, ஈக்குவல் கொடுக்கல பாருங்கள், பியை விட லெஸராக இருக்கும், அப்படிப்பட்ட பியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரிமைண்டருக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தான் இருக்குது, மற்ற எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ 23 ஒரு நம்பர் இஸ் டிவைடட் பை 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 23 தான் A அப்படிங்கிற மாதிரி, இந்த 4ங்கிறது B அப்படின்னு 2 நம்பர்ஸ் மாதிரி. நான் என்ன செய்கிறேன், 23ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 23ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா இன்னும் 5 4s are 20, ரிமைனிங் 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 23 is equal to தான் A இல்லையா, A is equal to BQ அப்படின்னு எழுதணும். அப்போ இதில் எது B, இப்போ இதுதான் Bன்னு சொன்னேன். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணணும். கோஷன்ட்டையும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 4 into 5 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன இருக்கு பாருங்க 3. ஸோ 3. இந்த ரிமைண்டர் என்ன வந்திருக்கு பாருங்க 3ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த 3ங்கிறது 0 விட கிரேட்டர், கரெக்டா? பட் நம்முடைய கோஷன் நம்ம டிவைடர் என்ன இருக்குது 4, அந்த 4ஐ விட இது எப்படி இருக்குது கம்மியாக இருக்குது. ஸோ இதான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ எந்த ஒரு இன்டிஜர்ஸையுமே இந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறது தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவுடைய கான்செப்ட். இப்போ இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான்னு இருக்கு. இங்கே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு எடுத்திருப்போம். இப்போ நெகட்டிவ் இன்டிஜர்ஸாக இருந்தாலும் எனி இன்டிஜர்ஸ் இருந்தாலும் இது ஓகே ஆகும். பாருங்க, சின்ன மாடிஃபிகேஷன் தான். A, B எனி இன்டிஜர்ஸ், அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், சரிங்களா? எனி இன்டிஜர்ஸ் எடுத்துட்டு there exist Q and R also integers. அப்படி இருக்கும்போது R must be என்னவா இருக்கணும், பாசிட்டிவ். R வந்து நெகட்டிவ்ல வர வாய்ப்பு இல்லை, ரிமைண்டர் வந்து நெகட்டிவ்ல வரவே கூடாது. ஸோ பாசிட்டிவ்ல மட்டும்தான் இருக்கணும். பாருங்க, இதுவும் அதே கண்டிஷன் தான். A is equal to BQ plus R where R is 0 less than or equal to R less than B போடக்கூடாது, பிகாஸ் B is மேபி நெகட்டிவாக போட்டிருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், மாடுலஸ் B அப்படின்னு போடணும். இப்போ மாடுலஸ் B என்ன அர்த்தம், இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், we take only positive values. ஓகேவா? அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதுதான் ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு மட்டும் டிஃபைன் பண்ணுது. ஜெனரலைஸ்டு ஃபார்ம்ங்கிறது நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கும் இது எலிஜிபிள் ஆகும், பட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எழுதும்போது மட்டும் மாறுபடும். ஓகே, இதை யூஸ் பண்ணி இப்போ எப்படி சம் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். டிவிஷன் அல்காரிதம் ஒன்று இருக்குது. இதே இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை ரிமைண்டர் 0 வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அதுக்கு பேர் தான் டிவிஷன் அல்காரிதம். அதை நம்ம சம் போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.1 பாருங்க. ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் when divided by 3ஆல் டிவைட் பண்ணுறாங்க. லீவ்ஸ் ரிமைண்டர் இஸ் 2. ரிமைண்டர் என்ன கிடைக்கணும், 2 கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் சொல்லுங்க. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன சொல்லுது அப்படின்னா A is equal to BQ plus R அப்படின்னு சொல்லுது. ஹியர் ஏங்கிறது எனி நம்பர், பட் அந்த நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, அதுதான் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு என்ன ரிமைண்டர் கிடைக்குது, 2 இஸ் த ரிமைண்டர். அப்போ R is equal to 2.
எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க, தட் இஸ் b. b is equal to என்ன கொடுத்துருக்காங்க 3. 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், a is equal to 3q plus 2. ஓகே, அந்த q is belongs to any numbers கொடுக்கலாம். ஹோல் நம்பர்ஸில் என்னன்னு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் q is equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோம்னா a is equal to 3 into 0 போட்டோம்னா q க்கு 0 கொடுத்தோம்னா 3 into 0 ஆயிரும், டோட்டலாக 0 ஆயிரும். 0 plus 2 அப்படின்னு கிடைக்கும். that is equal to 2. if suppose q is equal to 1 கொடுத்தோம்னா a is equal to 3 into 1 3 ஆயிரும். so 3 plus 2 is equal to 5 அப்படின்னு கிடைக்கும். next q is equal to 2 கொடுத்தோம்னா a is equal to இதில் q க்கு 2 கொடுத்தீங்கன்னா 3 2s are 6 ஆகும். 6 plus 2 is equal to 8. இப்படி போயிட்டே இருக்கும். therefore positive integers are என்னென்ன, first number is 2, next 5, next 8, next என்ன வரும், ஒவ்வொரு 3 ஆட் பண்ணிட்டே போகணும். 11 and 14 and so on போயிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. a man has 532 flower pots. he wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. total flower pots is எவ்வளோ இருக்குது 532. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 21 ஃப்ளவர் பாட்ஸ். ஸோ ஈச் ரோ கண்டெய்னிங், ஒவ்வொரு ரோலையும் 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் and how many flower pots are left over. ஸோ ஃபுல் ரோ கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி எத்தனை ரோஸ் ஃபார்ம் பண்ண முடியும், அப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா அந்த ஃப்ளவர் பாட்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மொத்தமாக இவ்வளோ இருக்குது, இத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் ஒரு லைனுக்கு எடுக்கிறாங்கன்னா எத்தனை லைன் இருக்குன்னு டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். 532 21ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ல் டெஃபினட்டாக 21 இருக்க முடியாது, 53 எடுத்துக்கலாம். 53ல் 2 டைம்ஸ் இருக்கும். 221 is 42. சப்ட்ராக்ட் பண்ணுங்க 1 1. நெக்ஸ்ட் 2 112 கிடைக்குது. இது 5 டைம்ஸ் போட்டோம்னா 110 வரும். 5 வரும். 5 1 5 5 2 10 105. சப்ட்ராக்ட் பண்ணா 7. இதான் ரிமைண்டர். இதான் நமக்கு லெஃப்ட் ஓவர் இருக்கிற ஃப்ளவர் பார்ட்ஸ். அப்போ ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ், டோட்டலாக கம்ப்ளீட்டட் ரோஸ் எத்தனை இருக்கும்னா கோஷன்ட். கம்ப்ளீட்டட் ரோஸ் இஸ் எவ்வளவு 25. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ் லெஃப்ட் ஓவர், ரிமைனிங் இருக்கிற ஃப்ளவர் பாட்ஸ் எவ்வளோனா 7. நம்ம டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எழுதும்போது 532 is equal to BQ, Bங்கிறது 21. ஸோ 21 into Qங்கிறது கோஷன் 25 plus 7. இதுதான் லெஃப்ட் இருக்கிறது, ரிமைனிங் இருக்கிறது. இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், இது வந்து ஈச் ரோவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு டோட்டல் கம்ப்ளீட் ரோஸ் வந்து 25 அண்ட் ரிமைனிங் இருக்கிறது வந்து 7. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. ரெண்டு கான்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் டெஃபினட்டாக 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு எடுக்கணும். ஸோ 2 consecutive integers. Let 2 consecutive positive integers. என்ன நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கணும். எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நம்ம ரெண்டு கேஸாக எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈவன், ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவனாக இருந்தால், ஃபர்ஸ்ட் நம்பர் தானே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அந்த எக்ஸுங்கிறது ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவனுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2k ஃபார்ம், அதாவது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஃபார்ம் தான் ஈவன் ஃபார்ம்.
இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஃபார்மில் எப்படி நான் 2n எடுக்கலாம், 2x எடுக்கலாம், 2k எடுக்கலாம். நான் x இங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால 2kன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ x is equal to 2k அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா therefore number is equal to என்ன கிடைக்கும், x square that is 2k whole square plus 2. 2k ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4k square வரும் plus 2. 2 காமன் எடுத்துருங்க. 2 into 4k square, sorry 2 காமன் எடுத்துட்டா 2 தான் இருக்கும். 2k square plus 1. இது ப்ராடக்ட்ல பாருங்க 2 இருக்குது. அப்போ 2 into இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த நம்பர் என்ன ஆகும், ஈவனாக தான் இருக்க முடியும். ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், therefore which is divisible by 2. அவ்வளோ. ஏன் 2ஆல் டிவைட் ஆகும் சொல்லிட்டோம், பிகாஸ் 2 ப்ராடக்ட்ல வெளியில் இருக்குது. அதனால சப்போஸ் x இஸ் ஆடாக இருந்தால் செகண்ட் கண்டிஷன், இஃப் x இஸ் ஆடாக இருந்தால் ஆடுக்கான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரோட ஒன்று ப்ளஸ் பண்ணால் ஆட் ஃபார்ம் கிடைச்சிடும். 2k + 1 தான் ஆட் நம்பருக்கான ஃபார்ம் ஸ்ட்ரக்சர். சப்ஸ்டியூட் பண்ணுங்கதில்ல, நம்பர் இஸ் ஈக்குவல் டு அல்லது ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு, நம்பருங்கிறத ப்ராடக்ட் பண்ண எழுதலாம் நீங்கள். நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுங்கிற இடத்துல 2k + 1 போகணும். ஸோ 2k + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் 2k + 1. இது a + ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். யூ நோ தட் ஃபார்முலா a + b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுங்க. a அப்படிங்கிறப்ப 2k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 2k into 1 ப்ளஸ் 2k + 1 அப்படியே இருக்கு. இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4k ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான், 2 2s of 4k அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1. இப்போ என்ன கிடைக்குது பாருங்க, 4k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 2k நேரம் 6k வரும் பாருங்க. 4k இருக்கு, 6k ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, ரெண்டு சேர்ந்துச்சுன்னா 2 ஆகிடும். எல்லாருமே 2 காமனாக இருக்குது எடுத்துட்டிங்கன்னா 2k ஸ்கொயர் ப்ளஸ் 3k ப்ளஸ் 1 வந்துடும். இங்கே என்னமோ இருந்துட்டு போகுது, இன்ட்டு 2 இருக்குது. இன்ட்டு 2 இருந்தாவே அது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் இஸ் divisible by 2, which is divisible by 2. ஓகேவா? therefore இந்த 2ஆல் டிவைட் ஆகுது, இதுவும் டிவைட், ஆடுன்னு எடுத்தாலும் டிவைட் ஆகுது, ஈவன் எடுத்தாலும் டிவைட் ஆகுது அப்படின்னா therefore அந்த ப்ரூஃப் அப்படியே எழுதி விட்டணும். என்ன ப்ரூஃப், the product of, இங்கிருந்து ஆரம்பிச்சோம், the product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு எழுதணும். அல்லது hence proved அப்படின்னு எழுதணும், நிரூபிக்கப்பட்டது. That's all. Question number 4 பாருங்க. When the positive integers a, b and c are divided by 13, a, b, c 3 numbers அதை 13 ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. The respective remainders are 9, 7, 10. அதாவது 3 நம்பர்ஸ் இருந்திருக்குது, a, b, c. இந்த மூணையுமே டிவைட் பை 13 தான் போட்டிருக்காங்க. பட் ஏக்கு என்ன ரிமைண்டர்னா 9, பிக்கான ரிமைண்டர் 7, சிக்கான ரிமைண்டர் 10. இதுதான் ரிமைண்டர். என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ஷோ தட் a + b + c is divisible by 13. மூணையும் ப்ளஸ் பண்ணாலும் அது 13 ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ பை டிவிஷன் அல்காரிதம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா சொல்லுது இல்லையா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி a is equal to bq plus r where 0 less than or equal to r less than b அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ண போகிறேன். a யூஸ் பண்ணால் a is equal to bq அப்படின்னு இருக்குது. bங்கிறது டிவைட் பண்ணக்கூடிய நம்பர், எதால எல்லாமே 13 தான் டிவைட் பண்ணுறாங்க. இப்போ 13 into q plus first a க்கு என்ன ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க 9. b is equal to அதே 13q plus remainder என்ன கொடுத்துருக்காங்க 7. c is equal to 13q plus remainder is 10. மூணு நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், a plus b plus c is equal to 13q plus 9 plus 13q plus 7 plus 13q plus 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா 13q plus 13q plus 13q என்ன வரும் 39q.
ஒரு 9 plus 7 16 plus ஒரு 10 என்ன கிடைக்கும் 26. காமனாக பாருங்க 13 வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் 3 13s 39, அப்போ 3q plus 2 13s 26 2. இது என்னவா இருந்துட்டு போகுது, இன்ட்டு 13 இருந்தால் டெஃபினட்டாக 13 டிவைட் ஆகும். எப்படி இன்ட்டு 2 இருந்தால் டெஃபினட்டாக 2 டிவைட் ஆகும்னு சொன்னோமோ, இது ப்ராடக்ட்ல 13ங்கிறதுனால டெஃபினட்டாக இது 13 மல்டிபிள்ஸ் தான். 13 மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால which is divisible by. Therefore a plus b plus c is divisible by 30. So a plus b plus c யும் 13 டிவைட் ஆகும். Question number 5 பாருங்க. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. எந்த ரெண்டு integers எடுத்து எந்த ஒரு integer எடுத்து ஸ்கொயர் பண்ணாலும் அந்த ஸ்கொயர் பண்ண ஆன்சர் 4 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் ஒன்னா 0 கிடைக்கும் ஆர் 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு இன்டிஜர்ஸ் எடுத்துக்கலாம். லெட் த இன்டிஜர் இஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அவன் என்ன சொல்லியிருக்கான், ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க. ஸ்கொயர் ஆஃப் த இன்டிஜர்ஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த இன்டிஜர் is x square. கரெக்டா, இதே நம்ம ரெண்டா எடுத்துக்கணும். ஒன்று வந்து if x is even இருந்தால் நம்ம எடுப்போம் ஈவன் ஃபார்ம் எல்லாமே x is equal to 2k ஃபார்ம்ல இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் பண்ண நம்பர் என்ன கிடைக்கும் அப்படின்னா therefore x square is equal to 2k whole square. 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, k ஸ்கொயர் பண்ணா k ஸ்கொயர். 4k ஸ்கொயர் it is in the form of, இது k ஸ்கொயர் என்னவோ வந்துட்டு போகுது 4 இருக்கு ப்ராடக்ட்ல. அப்போ டெஃபினட்டா என்ன ஆகும், 4 எக்ஸாக்டா டிவைட் ஆகும். எக்ஸாக்டா டிவைட் ஆனா ரிமைண்டர் என்னது 0. therefore which is divisible by 4. இது வந்து எக்ஸாக்டா 4 டிவைட் ஆகும். therefore remainder is equal to என்ன கிடைக்கும் 0. ஓகே, நெக்ஸ்ட் if x is odd நம்பரா இருந்துச்சுன்னா x எப்படி இருக்கணும் 2k plus 1. ஆடுக்கான ஃபார்ம் வந்து 2k plus 1. இப்போ x ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் 2k plus 1 whole square. இது a plus whole square எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 2k whole square plus 1 square plus 2 into 2k into 1. It is 4k square. 1 square பண்ணா 1, 2 is 4k. ஃபர்ஸ்ட் இந்த டைம் கம்பேர் பண்ணிக்கோங்க. 4k square plus 4k plus 1. ஏன்னா 4 காமன் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 2 டைம்ல பாருங்க 4 is காமன் எடுத்துட்டீங்கன்னா 4 into k square plus k plus 1 தனியா இருக்கு. ஆக்சுவலி இதுல மல்டிபிள் ஆஃப் 4ல இருக்குது. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டா 4 டிவைட் ஆகும். ஆனா பிளஸ் என்ன இருக்குது 1 இருக்கு. ஸோ பிளஸ் 1 இருக்கிறதுனால இதுதான் நமக்கு ரிமைண்டரா கிடைக்கும். therefore ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் நமக்கு, எஸ் அங்க வந்து மல்டிபிள் ஆஃப் 4 மட்டும் தான் இருந்துச்சு, அதனால 0ன்னு போட்டோம். இங்க ரிமைண்டர் பாருங்க ஒன்று தனியா நிக்குது, அப்போ 0. சாரி, ரிமைண்டர் இஸ் 1 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ இங்க 0 கிடைக்குது. எப்போ ஈவன் எடுத்தோம்னா, ஆடுன்னு எடுத்தோம்னா 1 கிடைக்குது. therefore hence proved. அல்லது क्वेश्चन பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் 6th क्वेश्चन யூக்ளிட்ஸ் டிவிஷன்ல நம்ம யூஸ் பண்றது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். Thank you.